தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவரான அண்ணாமலை தன்னை கட்சியிலிருந்து புறந்தள்ளுவதாக எண்ணினார். இதனால பாஜக கட்சியிலிருந்து விலக முடிவு செய்து டெல்லியில முகாமிட்டிருக்காரு. இன்று அக்கட்சியின் தேசிய தலைவரான நிதின் நபீனை சந்திச்சிருக்காரு. அப்போது இனக்கான பிரிவு விரும்புகிறேன் என கூறி விலகல் கடிதத்தை கொடுத்திருக்காருன்னு தகவல் வெளியாகி இருக்கு. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிக்கூடம் தொடங்க இருக்கும் நிலையில கல்வி கட்டண விவரத்தை பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கணும்னு தனியார் பள்ளிகளுக்கு அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. திமுக கூட்டணியில் இருந்து மதிமுக விலக வாய்ப்புள்ளதாக செய்திகள் வெளியே வரும் நிலையில எங்களை காங்கிரசுடன் ஒப்பிடுவதா என வைகோ ஆவேசமாக தெரிவிச்சிருக்காரு. புலி படத்திற்கு பெற்ற 15 கோடி ரூபாய் வருமானத்தை கணக்கில காட்டாதது தொடர்பான குற்றச்சாட்டுல முதலமைச்சர் விஜய்க்கு எதிரான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கு. தென்மேற்கு பருவமழை தொடங்குவதில் சற்று கால தாமதம் ஆயிருக்கு. இந்த நிலையில கேரளாவில் வருகிற 4ஆம் தேதி தொடங்கும்னு தெரிவித்த IMD கனமழை பெய்யும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கு. ஈரானுடனான போர் நிறுத்த ஒப்பந்த பேச்சுவார்த்தை ஊசலாடி வரும் நிலையில அதிவேகமாக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்துல பதிவேற்றிருக்காரு. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணியில ஜம்மு காஷ்மீர் வேகப்பந்து வீச்சாளர் ஆகிப் நபி பவுலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திய அணியின் சேர்க்காததற்கு கடும் விமர்சனம் எழுந்த நிலையில BCCI இந்த முடிவை எடுத்திருக்கு. இங்கிலாந்துல வருகிற 12ஆம் தேதி தொடங்கும் மகளிர் T20 உலக கோப்பை தொடர இந்திய அணி வெல்லும் என அஞ்சும் சோப்ரா நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு.